ஏழாவது பாட அழகான சமாந்தர கோடுகள். என்கிற பாடத்தினுடைய தொடர்ச்சியை நாங்கள் இப்ப படிக்கலாம். தரம் 7ல 7வது பாட அழகான சமாந்தர கோடுகள். ஏற்கனவே நாங்கள் சென்ற வகுப்புல பார்த்த நாங்கள் அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை இப்ப படிக்கலாம். சமாந்தர கோடுகள் அப்படி என்றா என்னென்னு பார்த்த நாங்கள் சென்ற வகுப்புல, அதாவது ஒன்றை ஒன்று இடைவெட்டாத இரண்டு நேர்கோடுகளைத்தான் கோடுகள் என்று சொல்லுவோம். சமாந்தர கோடுகள் இரண்டு, இந்த தூரமானது மாறாத தூரமாக இருக்கும். இந்த இரண்டு சமாந்தர கோடுகளுக்கு இடையில உள்ள தூரம் எந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னாலும் இந்த ரெண்டு சமாந்தர கோடுகளுக்கு இடையில உள்ள தூரம் மாறாத தூரமாக இருக்கும். அப்ப நாங்கள் கூறியிருக்கிற இந்த ரெண்டு நேர்கோடுகளும் சமாந்தர கோடுகள் தான் என்பதை காட்டுறதுக்காக ஒரே திசையில இடப்பட்ட அம்புக்குறிகளை நாங்கள் இடுவோம். ஒரே திசையில் இருக்கிற மாதிரியான அம்புக்குறிகளை இடுவதன் மூலம் இந்த இரண்டு நேர்கோடுகளும் சமாந்தர கோடுகள் என்பதை நாங்கள் அடையாளம் காண முடியும். அம்புக்குறி இருந்தால் நாங்கள் இந்த ரெண்டு கோடுகளும் சமாந்தர கோடுகள் தான் என்று சொல்லலாம். சமாந்தரம் என்பதனை குறியீட்டுல எப்படி குறிச்சு காட்டுவோம்? ஏபி சமாந்தரம் சிடி குறியீட்டுல இவ்வாறு நாங்கள் குறிச்சு காட்டுவோம். குறியீடு குறிக்கிறது ஏபி சமாந்தரம் சிடி ஆகும். சமாந்தர கோடுகள் என்றா என்னென்னு பார்த்த நாங்கள் அதோட இந்த சமாந்தர கோடுகளை எவ்வாறு நாங்கள் வரைகிறது என்பது தொடர்பாகவும் படிச்சு நாங்கள் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக மூளை மட்டத்தையும் நேர் விளிம்பையும் பயன்படுத்தி ஒரு நேர்கோட்டுக்கு அந்த கோட்டில அமையாத புள்ளிக்கு எவ்வாறு ஒரு சமாந்தர நேர்கோட்டை அமைக்கிறது என்று நாங்கள் இப்ப பார்க்கலாம். கோட்டில் அமையாத புள்ளி ஒன்றின் ஒரு நேர்கோட்டில நேர்கோட்டில் அமையாத புள்ளி ஒன்றின் ஊடாக சமாந்தர கோட்டை அமைத்தல். ஒரு நேர்கோட்டில அமையாத புள்ளி ஒன்றின் ஊடாக சமாந்தர நேர்கோட்டை எவ்வாறு அமைக்கிறது என்று நாங்கள் இப்ப பார்க்கலாம். அதுக்காக நாங்கள் நேர் விளிம்பையும் மூளை மட்டத்தையும் பயன்படுத்தி கீற போறோம். முதலாவதாக ஒரு நேர்கோடு வரைஞ்சு கொள்ளுவோம். ஒரு நேர்கோடு வரைந்து கொள்ளுவோம். அடுத்து இந்த நேர்கோட்டை எல்லண்டு குறிச்சு காட்டுவோம். நேர்கோட்டை எல்லண்டு எடுத்திருக்கிறோம். இனி மூளை மட்டத்தையும் நேர் விளிம்பையும் பயன்படுத்தி அந்த நேர்கோட்டில அமையாத இன்னும் ஒரு புள்ளி இந்த பி என்ற கோட்டுக்கு சமாந்தர கோட்டை நாங்கள் பி என்ற புள்ளிக்கு சமாந்தர நேர்கோட்டை வரைய போறோம். நேர்கோடு எல், நேர்கோட்டுல அமையாத ஒரு புள்ளி எடுத்திருக்கிற பி, இந்த பியின் ஊடாக செல்ற மாதிரியான ஒரு சமாந்தர கோட்டை அமைக்க போறோம். அந்த எல்லுக்கு மேல பி வழியா போற மாதிரி ஒரு சமாந்தர கோட்டை அமைக்க போறோம். இப்ப முதலாவதாக மூளை மட்டத்தை எடுத்துக்கொள்ளுவோம். மூளை மட்டத்தின்
இந்த செங்கோண மூலையின் ஒரு பகுதி செங்கோண மூலையினுடைய ஒரு பகுதி இந்த கோடு நேர்கோடு எல்லில பொருந்துற மாதிரி எடுத்திருக்கிறோம். செங்கோண மூலையின் ஒரு விளிம்பு ஒரு செங்கோண மூலைண்டா இந்த மூளை மட்டத்தின் செங்கோணத்தை அமைக்கிற இடம் இது. செங்கோணத்துக்கு இந்த பக்கம் ஒரு நேர் விளிம்பு இருக்கு, இந்த பக்கம் ஒரு நேர் விளிம்பு இருக்கு. செங்கோண மூலை இருக்கு, இதுல 2 நேர் விளிம்பு இருக்கு. முதலாவது நேர் விளிம்ப இந்த கோடு எல்லில இருக்கிற மாதிரி நேர்கோடு எல்லில இருக்கிற மாதிரி நாங்கள் பொருத்தி இருக்கிறோம். அடுத்தது என்ன செய்யறோம், இந்த இங்க எல்லில இருக்கிற மாதிரி பொருத்தி இருக்கிறோம். அடுத்தது இந்த பக்கத்துல மற்ற விளிம்பில ஒரு நேர் விளிம்ப நாங்கள் வச்சிருக்கிறோம். மூளை மட்டத்தின் ஒரு நேர் விளிம்பு கோடு எல்லில பொருந்துற மாதிரி இருக்குது. மற்றொரு விளிம்பு மற்றொரு விளிம்பில இந்த நேர் விளிம்பு இதோட சேர்ந்து இருக்கிற மாதிரி நாங்கள் பொருத்தி இருக்கிறோம். இப்ப என்ன செய்யறோம், நேர் விளிம்ப அசைக்காமல் இந்த மூல மட்டத்தை மட்டும் அசைச்சு கொண்டு வாரம் வந்துட்டு பீல வந்ததும் பீ வழியா போற மாதிரி ஒரு சமாந்தர கோட்டை கீற போறோம். இப்ப நாங்கள் என்ன செய்துட்டோம், கோடு எல்லுக்கு ஒரு சமாந்தர நேர்கோட்டை புள்ளி பி வழியா செல்ற மாதிரி கோடு எல்லுக்கு சமாந்தரமாக இருக்கிற மாதிரி ஒரு சமாந்தர நேர்கோட்டை நாங்கள் அமைச்சிருக்கிறோம். சமாந்தர நேர்கோடுண்டா என்ன, இந்த 2 நேர்கோடுகளும் ஒன்றை ஒன்று இடைவெட்டாது செல்லக்கூடிய நேர்கோடுகள். இவற்றுக்கு இடையில உள்ள தூரம் அப்படி இருக்கும், மாறாததாக இருக்கும். ஆகவே ஒரு நேர்கோட்டில அமையாத நீங்கள் கூட சின்னதாகவும் கீறலாம். இந்த சின்னனா கூட சின்னனா கீறி கொள்ளுங்க, கூட எல்லண்டு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கோட்டில அமையாத இன்னும் ஒரு புள்ளி இங்கே ஏ என்று எடுத்துக்கொள்ளுங்க. இந்த எல்லுக்கு சமாந்தரமாக ஏ வழியா போற மாதிரி ஒரு நேர்கோட்டை அமைக்க போறோம். எல்லுக்கு சமாந்தர கோட்டை அமைக்க போறோம் ஏ வழியா போற மாதிரி. ஆகவே அதுக்காக நாங்கள் மூளை மட்டத்தையும் நேர் விளிம்பையும் பயன்படுத்துறோம். மூளை மட்டத்தையும் நேர் விளிம்பையும் பயன்படுத்துறோம். மூளை மட்டத்தினுடைய ஒரு மூளைய இந்த கோடு எல்லில பொருந்துற மாதிரி வையுங்கோ. மூளை மட்டத்தின் ஒரு விளிம்பை கோடு எல்லுடன் பொருந்துமாறும் மற்ற விளிம்பில ஒரு நேர் விளிம்பு பொருந்துற மாதிரியும் வச்சுக்கொள்ளுங்கோ. இப்ப என்ன செய்யுங்க, நேர் விளிம்ப அசைக்காதீங்க, மூளை மட்டத்தை மட்டும் அசைச்சு கொண்டு வாங்க. நேர் விளிம்ப நகர்த்த கூடாது, அசைக்க கூடாது. மூளை மட்டத்தை மட்டும் நகர்த்தி கொண்டு வருவோம். வந்துட்டு இந்த இடத்துல ஏக்கு கிட்ட வந்த உடனே நாங்கள் நேர்கோட கீறுவோம். இப்ப நாங்கள் கீறி இருக்கிறது எல்லுக்கு சமாந்தரமாக இன்னும் ஒரு கோட்டை கீறி இருக்கிறோம். அந்த சமாந்தரமான கோடானது ஏ வழியா போகுது. அதான் நேர்கோட்டில் அமையாத புள்ளியினூடாக சமாந்தர நேர்கோட்டை வரைந்து காட்டியிருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது மூளை மட்டத்தையும் நேர் விளிம்பையும் பயன்படுத்தி நேர்கோடொன்றுக்கு குறிப்பிட்ட தூரத்தில் அக்கோட்டுக்கு சமாந்தரமான நேர்கோட்டை அவ்வாறு வரைகிறது. அதாவது மூளை மட்டத்தையும் நேர் விளிம்பையும் பயன்படுத்தி மூளை மட்டத்தையும் நேர் விளிம்பையும் பயன்படுத்தி நேர்கோட்டுக்கு குறிப்பிட்ட தூரம் தந்திருக்கும். இவ்வளவு ஒரு 5 சென்டிமீட்டர் தூரத்துல இன்னொரு சமாந்தர கோடு கீறுங்க அப்படின்னா நாங்கள் அவ்வாறு கீறும். ஏற்கனவே நாங்கள் செய்த கேள்வி என்ன, நேர்கோடு ஒன்று இருக்க
இந்த நேர்கோட்டில் அமையாத கீழே தந்தாலும் கீழே ஒரு புள்ளி பியை தந்தாலும் அதுல எங்களுக்கு சமாந்தர கோட பி வழியா போற மாதிரி சமாந்தர கோட கீழே தெரியும். மூளை மட்டத்தையும் நேர்விளிமையும் வச்சுக்கொண்டு மேல எப்படி செய்த நாங்களோ அதே மாதிரி நாங்கள் கீழே வரைவோம். இப்ப நாங்கள் செய்ய போறது மூளை மட்டத்தை நேர்விளிமையும் பயன்படுத்தி ஒரு நேர்கோட்டுக்கு குறிப்பிட்ட தூரத்துல ஒரு 5 சென்டிமீட்டர் தூரத்துல இன்னும் ஒரு சமாந்தர கூட எவ்வாறு கீறுவது அப்படி என்று பார்ப்போம். அதற்காக நாங்கள் முதலாவது ஒரு நேர்கோட்டு துண்டம் உண்ட அமைப்போம். ஒரு நேர்கோடு ஒன்று அமைச்சிருக்கிறோம். நேர்கோட எல் எடுத்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக இந்த நேர்கோட்டின் மீது மூளை மட்டத்தின் செங்கோண மூளைய இப்படி வச்சு செங்குத்து கீறுறோம். எல்லுக்கு செங்குத்தாக ஒரு கோடை கீறுவோம். நேர்கோட்டுக்கு செங்குத்தாக ஒரு கோடை கீறிக்கொள்றோம். இந்த கோடு எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் இந்த கோட்டை நீட்டிக்கொள்ளுவோம். அடுத்ததாக இந்த நாங்கள் ரெண்டாவதாக எல்லுக்கு செங்குத்தாக வரைஞ்ச கோட்டை எம் என்று குறிச்சு கொள்ளுவோம். இந்த கோடு எம் ஆனது எல்லை சந்திக்கக்கூடிய புள்ளிய பி என்று குறிச்சு கொள்ளுவோம். இனி அடுத்ததாக இந்த நேர்கோட்டிலிருந்து குறிப்பிட்ட தூரத்துல நாங்கள் இன்னும் ஒரு சமாந்தர கோடு கீற போறோம். ஆகவே இந்த நேர்கோட்டில இருந்து நாங்கள் புள்ளி ஏயில இருந்து இந்த நேர்கோடு எம்மின் மீது ஒரு 10 சென்டிமீட்டர் தூரத்துல இன்னும் ஒரு புள்ளியை குறிக்க போறோம். பியில இருந்து எம் வரைக்கும் பியில இருந்து எம் என்ற நேர்கோட்டுக்கு 10 சென்டிமீட்டர் தூரத்துல நாங்கள் ஒரு புள்ளியை குறிக்க போறோம். இப்போ 10 சென்டிமீட்டர் அளந்து எடுத்துக்கொண்டு பதிமூன்று சென்டிமீட்டர்ல குறிப்போம். 13 சென்டிமீட்டர்ல இன்னொரு புள்ளியை குறிச்சிருக்கிறோம். புள்ளி ஏ அண்டு. இப்ப நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம்? புள்ளி நேர்கோடு எல்லில இருந்து 13 சென்டிமீட்டர் தூரத்தில நாங்கள் எல்லுக்கு ஒரு சமாந்தர கோட்டை வரைய போறோம். முதலாவது நேர்கோடு எல் எடுத்த நாங்கள் அடுத்தது எல்லில இருந்து 13 சென்டிமீட்டர் தூரத்துல இன்னும் ஒரு சமாந்தர கோடு கீறப்புறம். அதற்காக என்ன செய்த நாங்கள் முதலாவது எல் என்ற நேர்கோட்டை வரைஞ்ச நாங்கள் அடுத்தது செங்கோண மூலையை வச்சு கொண்டு இதுக்கு ஒரு எல் என்ற நேர்கோட்டுக்கு ஒரு செங்குத்து கோடு செங்குத்தாக இன்னொரு நேர்கோடு வரைகிறோம். அந்த கோட்டை எம் என்று குறிச்சு கொள்றோம். அடுத்தது எம் என்ற நேர்கோட்டிலேயே பியிலிருந்து ஏக்குள்ள தூரம் 13 சென்டிமீட்டர் ஆகிற மாதிரி பியிலிருந்து இது வரையான ஏ வரையான தூரம் 13 சென்டிமீட்டர் ஆகுமாறு ஏ என்ற புள்ளியை குறிச்சிருக்கிறோம். இனி நாங்கள் அந்த கோடு எல்லுக்கு 13 சென்டிமீட்டர் தூரத்துல ஒரு சமாந்தர நேர்கோட்டை கீற போறோம். ஆகவே என்ன செய்வோம்? மூளை மட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மூளை மட்டத்தினுடைய செங்கோண மூளையானது ஏயின் மீது ஏயில இருக்கிற மாதிரி மூளை மட்டத்தின் செங்கோண மூளையண்டா இந்த 2 நேர் விளிம்பும் மூளை மட்டத்தினுடைய 2 நேரான விளிம்புகளும் அந்த சந்திக்கக்கூடிய இடம் இதுல செங்கோண மூளை இதுல செங்கோணம் உருவாகும். இந்த செங்கோண மூளையானது ஏல இருக்கிற மாதிரி வச்சுக்கொண்டு ஒரு விளிம்பு இந்த எம் என்ற நேர்கோட்டுல இருக்கிற மாதிரி வச்சுக்கொண்டு இந்த ஏயில இருந்து ஏ வழியா போற மாதிரி நாங்கள் ஒரு நேர்கோட்டை கீறுவோம். இந்த நேர்கோடானது இந்த கோடு எல்லுக்கு சமாந்தரமாக இருக்கும். ஆகவே ஒரு நேர்கோட்டில இருந்து 13 சென்டிமீட்டர் தூரத்தில அந்த நேர்கோட்டுக்கு சமாந்தரமான கோடு வரைய வேணும் என்றால் நாங்கள் என்ன செய்த நாங்கள் ஒரு நேர்கோடு கீறின நாங்கள் அடுத்தது நேர்கோட்டுக்கு மேல நேர்கோட்டில மூளை மட்டம் பொருந்துற மாதிரி
மூளை மட்டத்தின் ஒரு விளிம்பு இந்த நேர்கோட்டில பொருந்துற மாதிரி இதுக்கு ஒரு செங்குத்தாக ஒரு கோடை நேர்கோடை கீறுறோம். அந்த கோட்டை மண்டை குறிச்சு கொள்றோம். அடுத்தது நாங்கள் கீற போறது 13 சென்டிமீட்டர் தூரத்துல எல்லுக்கு சமாந்தரமாக இன்னொரு நேர்கோடு. ஆகவே அந்த நேர் விளிம்பை பயன்படுத்தி 13 சென்டிமீட்டரை அளந்து குறிச்சு கொள்ளுங்கோ. நாங்கள் குறிக்கக்கூடிய புள்ளிய ஏ என்று குறிக்கும்போ அடுத்ததாக மூளை மட்டத்தை பயன்படுத்துறோம். மூளை மட்டத்தின் செங்கோண மூளை ஏல இருக்கிற மாதிரியும் ஒரு விளிம்பு ஒரு நேர் விளிம்பு கோடு எம்மில இருக்கிற மாதிரியும் மற்ற விளிம்பு வழியே நீங்கள் ஏ வழியாக கீறும் போது உங்களுக்கு எல்லுக்கு சமாந்தரமான இன்னும் ஒரு நேர்கோடு வரைய முடியும். ஆகவே அப்ப நாங்கள் இப்ப படிச்சது ஒரு குறிப்பிட்ட தூரத்துல ஒரு 5 சென்டிமீட்டர் ஒரு கேள்வி வரலாம். ஏபி சமன் 7 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோடு ஒன்றை வரைக. ஏபி சமன் 7 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோடு ஒன்றை வரைக. முதலாவது நேர்கோடு வரைஞ்சிடுவீங்க. அடுத்ததாக இந்த நேர்கோடு ஏபியிலிருந்து 6 சென்டிமீட்டர் தூரத்தில் ஏபிக்கு சமாந்தரமான இன்னும் ஒரு நேர்கோட்டினை வரைக. கோடு ஏபிக்கு சமாந்தரமாக நேர்கோடு ஏபியிலிருந்து 6 சென்டிமீட்டர் தூரத்தில் ஏபிக்கு சமாந்தர நேர்கோட்டினை வரைக. ஏபிக்கு சமாந்தர நேர்கோட்டினை வரைக. அப்படி என்றால் நீங்கள் முதலாவதாக ஏபி 7 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோடு வரைஞ்சு கொள்வீங்க. அடுத்தது ஏபியிலிருந்து 6 சென்டிமீட்டர் தூரத்துல நீங்கள் இன்னும் ஒரு சமாந்தர நேர்கோட்டை வரைய போறீங்க. அதற்காக நாங்கள் முதலாவது என்ன செய்வோம், அந்த செங்கோண மூலையை வச்சுக்கொண்டு செங்குத்தாக ஏபிக்கு செங்குத்தாக இன்னும் ஒரு நேர்கோடு வரைஞ்சு கொண்டு திரும்ப அந்த கோட்டில 6 சென்டிமீட்டர் தூரம் உள்ள ஒரு புள்ளியை குறிச்சிட்டு அந்த புள்ளிய ஏதாவது ஒரு எழுத்து வே என்று குறிச்ச மாதிரி ஏதாவது ஒரு எழுத்துல குறிச்சு கொண்டு அந்த புள்ளியில இந்த மூளை மட்டத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் ஏற்கனவே இங்கே செய்த மாதிரி இன்னும் ஒரு சமாந்தர கோட்டினை வரைய முடியும். ஆகவே இவ்வாறு சமாந்தர கோடுகள் நேர்கோட்டில அமையாத புள்ளி ஒன்றுக்கு அவ்வாறு கோடு வரைகிறது. அடுத்தது நேர்கோட்டிலிருந்து குறிப்பிட்ட தூரத்துல ஒரு சமாந்தர கோட்டினை அவ்வாறு வரைகிறது என்றும் பார்த்துங்கள். அடுத்ததாக இந்த 2 நேர்கோடுகள் சமாந்தரமானவையா என நாங்கள் எவ்வாறு செக் பண்ணி பார்க்கிறது. 2 நேர்கோடுகள் சமாந்தர கோடுகள் தானா என்பதனை பரிசோதித்தல். இரு நேர்கோடுகள் சமாந்தரமானவையா என்பதை நாங்கள் எவ்வாறு சோதித்து பார்க்கிறது. 2 நேர்கோடுகள் தரப்படும் போது இந்த ஏபி சிடி 2 நேர்கோடுகள் தரப்படுது. 2ம் சமாந்தர கோடுகள் தானா என்னென்று பார்க்கிறது. அதுக்காக நாங்கள் என்ன செய்வோம், 2 நேர்கோடுகளை வரைவோம்.
முதலாவதாக ஏபி என்ற நேர்கோட்டினை வரைவோம். அடுத்தது ஏபி சிடி என்று ரெண்டு நேர்கோடுகளை வரைஞ்சிருக்கிறோம். ஏபிசிடி என்று ரெண்டு நேர்கோடுகளை வரைஞ்சிருக்கிறோம். இந்த ரெண்டு நேர்கோடுகளும் சமாந்தரமான நேர்கோடுகளா என்று நாங்கள் பார்க்க போறோம். அதுக்காக முதலாவது என்ன செய்யறோம்னா இந்த மூளை மட்டத்தை பயன்படுத்துறோம். மூளை மட்டத்தின் செங்கோண மூளையை நாங்கள் வைக்கிறோம். செங்கோண முதலாவது நேர்கோட்டின் மீது மூளை மட்டத்தினுடைய நேர்விளிம்பு, மூளை மட்டத்தினுடைய செங்கோண மூளையின் ஒரு நேர்விளிம்பு இந்த முதலாவது நேர்கோட்டின் மீது இருக்கிற மாதிரியும், மற்ற விளிம்பின் மேல மற்ற விளிம்புக்கு பக்கத்துல நாங்கள் ஒரு நேர் விளிம்பையும் வச்சிருக்கிறோம். மூளை மட்டத்தை வைக்கிறோம். முதலாவது விளிம்பு கோடு ஏபியில பொருந்தி இருக்கு. அடுத்த விளிம்பு இந்த நேர் விளிம்போட பொருந்தி இருக்கு. நாங்கள் என்ன செய்யறோம்டா இது கோடு ஏபியில இந்த செங்கோண மூளையினுடைய நேர் விளிம்பு பொருந்தி இருக்குது. சரியா? கோடு ஏபியில இந்த மூளை மட்டத்தினுடைய நேர் விளிம்பு பொருந்தி இருக்குது. நாங்கள் இந்த ரெண்டு நேர்கோடுகளும் சமாந்தர கோடுகள் தானா என்றத சோதிச்சு பார்க்க போறோம். அதுக்காக மூளை மட்டத்தினுடைய ஒரு விளிம்பு முதலாவது நேர்கோட்டின் மீது பொருந்துமாறும், அடுத்த விளிம்பில ஒரு நேர் விளிம்பு பொருந்துற மாதிரியும் வச்சுக்கொண்டு நேர் விளிம்பு அசைக்காமல் மூளை மட்டத்தை மட்டும் நகர்த்தும் பொழுது பாருங்கோ, அங்க பொருந்தின மாதிரி கோடு ஏபியில பொருந்தின மாதிரி மூளை மட்டமானது இந்த கோடு சிடியிலையும் பொருந்தி வந்ததண்டா. நாங்கள் இந்த ரெண்டு நேர்கோடுகளையும் என்ன சொல்லலாம்? சமாந்தர நேர்கோடுகள் என்று சொல்லலாம். இங்க என்ன மாதிரி இந்த மூளை மட்டமானது பொருந்தினதோ அதே மாதிரி அடுத்த நேர் விளிம்ப வச்சுக்கொண்டு மூளை மட்டத்தை நகர்த்தி கொண்டு போகும்போது இங்கேயும் பொருந்தினால் இந்த ரெண்டு நேர்கோடுகளும் சமாந்தர நேர்கோடுகளாக இருக்கும். சமாந்தர நேர்கோடுகளா இல்லாட்டி எப்படி இருக்கும்? சமாந்தர நேர்கோடுகள் இல்லாத மாதிரி நாங்கள் இந்த ஒரு கோடு ஏவி என்று எடுத்துக்கொள்வோம். இன்னொரு கோடு இப்படி எடுத்துக்கொள்வோம், கோடு சிடி. அதே மாதிரி கோடு ஏபி, கோடு சிடி, ரெண்டு கோடுகளும் சமாந்தர கோடுகளா இல்லையாண்டு நாங்கள் பார்க்க போறோம். இந்த ரெண்டு கோடுகளும் சமாந்தர கோடுகளா இருக்குமா இல்லையாண்டு உங்களுக்கு இப்ப தெரியும். சமாந்தரமான கோடுகளா இல்லையா அப்படின்னு இப்ப நாங்கள் சோதிச்சு பார்க்க போறோம். முதலாவது கோட்டில
பொருந்துற மாதிரி மூலை மட்டத்தை வைக்கிறோம். ஒரு விளிம்பு முதலாவது நேர் கோட்டுல பொருந்தது, பக்கத்துல நாங்கள் நேர் விளிம்ப வைக்கிறோம். அடுத்த விளிம்புல நேர் விளிம்ப வைக்கிறோம். நேர் விளிம்ப நகர்த்தியில மூலை மட்டத்தை மட்டும் நகர்த்தி கொண்டு வாரோம். இப்ப பாருங்கோ, இந்த கோட்டுல பொருந்துதான் மூலை மட்டமானது கோடு சிடியில் பொருந்துகிறதா? பொருந்தவில்லை. இங்க என்ன மாதிரி பொருந்தினது? கோடு ஏவியில இப்ப பொருந்தது. இதே மூலை மட்டத்தை நாங்கள் நேர்விளிம்ப நகர்த்தாமல் மூலை மட்டத்தை நகர்த்தும் போது கோடு சிபியில பொருந்துமா? மூலை மட்டம் எப்படி நகர்த்தினாலும் பொருந்தாது. ஆகவே இந்த ரெண்டு நேர் கோடுகளும் சமாந்தரமான கோடுகள் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. ரெண்டு நேர்கோடுகளும் சமாந்தரமான நேர்கோடுகளா? கோடு ஏபியும் இப்படி ஒரு கோடு இருக்கு, கோடு சிடியும் சமாந்தரமான நேர்கோடுகளா? இல்லை. ஏனென்றா இதுக்கு இடையில உள்ள தூரம் பாருங்க, இது கோடு ஏவிக்கும் சிடிக்கும் இடையில உள்ள தூரத்தை பார்க்கிறோம். இங்க குறைவா இருக்கு, இங்க கூடு இந்த தூரத்தை விட இந்த தூரம் அதிகமாக இருக்குது. ரெண்டு சமாந்தர கோடுகள் என்றா எப்படி இருக்க வேணும்? இந்த தூரம் ஒரே மாதிரி இருக்க வேணும். நாங்கள் இந்த நேர் விளிம்ப வச்சு கொண்டு சமாந்தர கோடுகள் கீறலாம், ரெண்டு சமாந்தர கோடுகள் கீறலாம். இப்ப பாருங்கள், இந்த தூரம் எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். இந்த தெரியுது உங்களுக்கு, நேர் விளிம்பில இந்த தூரம் தான் இவற்றுக்கு இடையில உள்ள தூரம். இந்த கோடை இல்லண்டெடுப்போம், இந்த கோடை எம்மெண்டெடுப்போம். இந்த தூரத்தை பாருங்க, மாறாத தூரமாக இருக்கும் சமாந்தர கோடுகள்ல. ஆனா இப்படி கோடு இருந்தால் சமாந்தர கோடுகளா? இல்லை. இந்த கோடு இப்படி போய் இடையில இப்படி வரும்போது இந்த கோடு ஒன்றை ஒன்று வெட்டுற மாதிரி வந்துடும். சமாந்தர கோடுகள்டா ஒன்றை ஒன்று வெட்டாது. இந்த இடையில உள்ள தூரம் ஒரே மாறாத தூரமாக இருக்கும். ஆகவே சென்ற நேர் கோடுகள் சமாந்தர கோடுகளா இல்லையான்றத மூலமட்டத்தையும் நேர் விளிம்பையும் வச்சு கொண்டு நாங்கள் சோதிக்க முடியும். முதலாவது மூலமட்டத்தை இதுல முதலாவது கோடு எல், முதலாவது கோட்ல மூலமட்டத்தை வையுங்கோ, இங்க நேர் விளிம்ப வையுங்கோ. அப்படியே முதலாவது கோட்டில மூலமட்டம் பொருந்தி இருக்கிற மாதிரி நேர் விளிம்ப நகர்த்தாமல் நீங்க மூலமட்டத்தை நகர்த்தி கொண்டு வரும்போது இந்த கோட்டிலையும் பொருந்தினால், மூலமட்டமானது இந்த கோட்டிலையும் பொருந்தி இருந்தால் அந்த ரெண்டு நேர் கோடுகளையும் நாங்கள் சமாந்தர கோடுகள் என்று சொல்லுவோம். அவ்வாறு பொருந்தாட்டி சமாந்தர கோடுகளாக இருக்காது. அடுத்ததாக நாங்கள் ஒரு கேள்வி செய்வோம். கேள்வி வேறங்க. முதலாவது, ஒரு சதுரக்கோட்டு அபியாச புத்தகத்தில் உங்களுடைய கணித கோப்பியில தான் இது வரையலாம். நாங்கள் ரூல் கோப்பியில வரைய முடியாது. ஒரு சதுரக்கோட்டு அபியாச புத்தகத்தில் கட்டங்களை எண்ணியும் நேர் விளிம்பை பயன்படுத்தியும் கீழே தரப்பட்டுள்ள தளவுருவை வரைக. முதலாவதாக சதுரம், அடுத்ததாக செவ்வகம் வரைய சொல்லி இருக்கு. சமாந்தர கோடுகள் இந்த பாடத்துல நாங்கள் என்ன செய்ய போறோம்? சதுரக்கோட்டு அபியாச புத்தகத்தில் சதுரக்கோட்டு தாள் இருக்கக்கூடிய மாதிரியான கொப்பியில நாங்கள் சதுரத்தையும் செவ்வகத்தையும் வரைய போறோம். கட்டங்களை எண்ணி வரையலாம். நம்ம கட்டங்களை எண்ணி சதுரத்தை வரைய தெரியும் உங்களுக்கு. இந்த கோப்பி இவ்வாறு கட்டங்களால் உருவான கோப்பியில வரையும் போதுதான் நாங்கள் அந்த கோடுகள்
சமாந்தர கோடுகளா இல்லையா என்றதை நாங்கள் பார்க்க முடியும். நாங்கள் கட்டங்களை எண்ணி சதுரம் ஒன்றை வரைவோம். பாருங்கோ 1 2 3 என்ன செய்வோம், நீள பக்கமாக 3 கட்டங்களை எடுப்போம். அதே போல அகல பக்கமாக சதுரம் வரைய வேணுமென்றா அகல பக்கமாக நாங்கள் 3 கட்டங்களை எடுக்க வேணும். 1 2 3 அகல பக்கமாகவும் 3 கட்டங்களை எண்ணி எடுத்து நாங்கள் ஒரு சதுரம் உண்ட வரைகிறோம். கட்டங்களை எண்ணியும் நேர்விளிம்பை பயன்படுத்தியும் அந்த சதுரத்தை நீங்கள் வரையலாம். அப்ப நாங்கள் ஒரு சதுரம் வரைஞ்சிருக்கிறோம். நாங்கள் வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த சதுரமானது, இந்த தளவுருவானது, இந்த தளவுருவினுடைய எதிர்பக்கங்கள் சமாந்தரமாகுமா இல்லையா என்பதை நாங்கள் கூற போறோம். கேள்வி என்ன, நாங்கள் வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த சதுர வடிவமான இந்த தளவுருவில் எதிர்பக்கங்கள் சமாந்தரமாகுமா இல்லையாண்டு. இந்த சதுரத்துக்கு நாங்கள் பெயர் வைப்போம் ABCD என்று பெயர் வைப்போம். இந்த சதுரத்தினுடைய எதிர்பக்கங்கள் என்றா ஏபிக்கு எதிரான பக்கம் என்ன, DC. எதிர்பக்கங்கள் சமாந்தரம் ஆகுமா இல்லையாண்டு கேட்டிருக்குது. நீங்கள் சொல்லுங்க பாப்போம், சமாந்தரமாகுமா இல்லையா? கோடு ஏபியும் கோடு பக்கம் ஏபியும் பக்கம் டிசியும் சமாந்தர பக்கங்களா இல்லையா, அல்லது கோடு ஏபியும் டிசியும் சமாந்தர கோடுகளாக இருக்குமா இல்லையா? சமாந்தர கோடுகள் எப்படி இருக்க வேணும், அவற்றுக்கு இடையிலுள்ள தூரம் மாறாத தூரமாக இருக்க வேணும். அப்ப ஏபிக்கும் டிசிக்கும் இடையில உள்ள தூரத்தை பாருங்கோ. இங்கேயும் 3 கட்டம், இங்கேயும் இடையில 3 கட்டம் இருக்கு, இங்கேயும் இடையில 3 கட்டம் இருக்குது. ஆகவே இந்த தூரம் மாறாத தூரமாகும். ஆகவே ஏபிடிசிக்கு எப்படி இருக்கும், சமாந்தரமாக இருக்கும். கேள்வி அதுதான். நாங்கள் வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த சதுரத்தின் எதிர்பக்கங்கள் சமாந்தரம் ஆகுமா இல்லையான்னு நாங்கள் எழுத போறோம். சமாந்தரமாக இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியுது. ஆகவே நாங்கள் குறியீட்டை பயன்படுத்தி எழுதுவோம். ஏபி சமாந்தரம் டிசி ஆகும். அப்ப இந்த ஏபிக்கு எதிரான பக்கம் ஏபியும் அதற்கு எதிரான பக்கம் டிசியும் சமாந்தரமாக இருக்குதா இல்லையான்னு எழுதிட்டோம். அடுத்தது ஏடியையும் பிசியையும் பார்க்கிறோம். மற்ற சதுரத்துக்கண்டா ஒன்றுக்கொன்று எதிரான 2 பக்கங்கள் இருக்குது. ஏபிக்கு எதிரான பக்கம் டிசி, ஏடிக்கு எதிரான பக்கம் பிசி. அப்ப நாங்கள் அடுத்ததா ஏடியையும் பிசியையும் பார்க்கிறோம். ஏடி பிசிக்கு சமாந்தரம் ஆகுமா, பக்கம் ஏடியானது பக்கம் பிசிக்கு சமாந்தரம் ஆகுமா? அப்ப நாங்கள் சமாந்தரம் கண்டா பக்கம் ஏடி பக்கம் பிசி, ஏடிக்கும் பிசிக்கும் இடையில உள்ள தூரம் அப்படி இருக்க வேணும், மாறாத தூரமாக இருக்க வேணும். அப்ப ஏடிக்கும் பிசிக்கும் இடையில உள்ள தூரத்தை பார்க்கிறோம். இங்கேயும் 3 கட்டங்கள், இங்கேயும் 3 கட்டங்கள், இங்கேயும் 3 கட்டங்கள். ஏடிக்கும் பிசிக்கும் இடையில உள்ள தூரம் எல்லா இடத்திலையும் 3 கட்டங்களாகவே இருக்குது. இந்த தூரம் ஏடிக்கும் பிசிக்கும் இடையில உள்ள தூரம் மாறாத தூரமாகும் எல்லா இடத்திலையும். ஆகவே ஏடியும் பிசிக்கு சமாந்தரமாக இருக்கும் என்பதனை நாங்கள் குறியீட்டில இவ்வாறு எழுதி காட்ட முடியும். இதே போல நாங்கள் இன்னொரு செவ்வகம் வரைவோம். நீங்கள் உங்களோட கொப்பியில கட்டங்களை எண்ணி வரையலாம். வரையும் போது இந்த சமாந்தரம் என்றது உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். சமாந்தர கோடுகள் என்றா என்ன அப்படி என்பது தெளிவானதாக இருக்கும். நாங்கள் இனி ஒரு செவ்வகம் ஒன்று வரைவோம்.
நாங்கள் நீங்கள் உங்களுடைய சதுர கோட்டு தாளில் கட்டங்களை எண்ணி வரையலாம். நாங்கள் இந்த நேர் விளிம்பை பயன்படுத்தி செவ்வகம் வரையலாம். செவ்வகம் வரைஞ்சிட்டோம். செவ்வகத்துக்கு பெயரிடுவோம் PQRS. இப்ப பாருங்க, கேள்வி என்ன கேட்டது? இந்த செவ்வகத்திலையும் எதிரெதிர் பக்கங்கள் சமாந்தரமாகுமா இல்லையா என்று. ஆகவே நீங்கள் உங்களோட கொப்பியில கீறும் பொழுது அந்த பக்கம் எதிரெதிர் பக்கங்களை நாங்கள் அவதானிக்கிறோம். முதலாவதாக எதிர் பக்கம் PQக்கு எதிரான பக்கம் SR, அடுத்தது PSக்கு எதிரான பக்கம் QR. இந்த எதிரெதிர் பக்கங்கள் சமாந்தரமாக இருக்குமா இல்லையாண்டு நாங்கள் எழுத வேணும். சமாந்தரமாக இருக்குமா? நீங்கள் கட்டம் கீறும் போது இப்ப இந்த PQவும் பக்கம் SRம் சமாந்தரமாக இருக்குமா இல்லையாண்டு நாங்கள் காண போறோம். சதுரம் போலவே செவ்வகத்திலையும் நாங்கள் கட்டங்களை எண்ணி காணுவோம். பக்கம் PQவுக்கும் பக்கம் SRக்கும் சமாந்தரமாக இருக்க வேணுமெண்டா இடையில உள்ள தூரம் எப்படி இருக்க வேணும்? மாறாத தூரமாக இருக்க வேணும். பக்கம் PQவையும் பக்கம் SRையும் நாங்கள் அவதானிப்போம். ரெண்டுக்கும் இடையிலோ பக்கம் PQவுக்கும் பக்கம் SRக்கும் இடையில உள்ள தூரத்தை கட்டங்களை எண்ணுவதன் மூலம் நாங்கள் காண்போம். தூரம் எல்லா இடத்திலையும் தூரம் சமனாக இருந்தால் இந்த ரெண்டு பக்கங்களும் சமாந்தரமானவை என்று நாங்கள் உறுதியாக கூற முடியும். அப்ப பக்கம் PQவையும் SRையும் எடுத்து இவற்றுக்கு இடையில உள்ள தூரத்தை பார்ப்போம். பாருங்க, தூரம் 1 2 3 கட்டம், 1 2 3 கட்டம், 1 2 3 கட்டம், 1 2 3, 1 2 3, 1 2 3, 1 2 3. இப்ப கட்டங்களை எண்ணும் போது உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்திலையும் தூரம் PQவிலிருந்து SR வர எல்லா இடத்திலையும் தூரம் எப்படி இருக்கு? மாறாத தூரமாக இருக்குது. அதனாலதான் முதலாவதாக உங்களை இந்த கட்டங்களை வரைஞ்சி காண சொல்லி இருக்கு. மாறாத தூரமாக இருக்கிறபடியா நாங்கள் என்ன எழுதலாம்? PQ சமாந்தரம் SR ஆக இருக்கும் என்று எழுத முடியும். தூரம் மாறாத தூரம். அடுத்தது PSஐயும் QRஐயும் பார்ப்போம். பக்கம் PSம் பக்கம் QRம் சமாந்தரமானவையா இல்லையாண்டு நாங்கள் எழுத போறோம். PSக்கும் QRக்கும் இடையில உள்ள தூரத்தை பார்க்க வேணும். பக்கம் PSக்கும் பக்கம் QRக்கும் இடையில உள்ள தூரம் எப்படி இருக்கும்? அப்ப பாருங்க, 1 2 3 4 5 தூரம் PSலிருந்து QR வரையான தூரம் 1 2 3 4 5 6 7 கட்டங்கள். இங்கேயும் 7 கட்டங்கள், இங்கேயும் 7 கட்டங்கள். தூரம் எப்படி இருக்கு? மாறாத தூரமாக இருக்குது. ஆகவே இந்த ரெண்டு பக்கங்களும் நிச்சயமாக சமாந்தரமானவை ஆகும் என்று நாங்கள் எழுத முடியும். நீங்கள் சதுரமும் உங்களுடைய கொப்பியில சதுரமும் செவ்வகமும் வரைஞ்சி அவற்றுக்கு அந்த ஒவ்வொரு உருவிலையும் எதிர்பக்கங்கள் சமாந்தரமாகுமா இல்லையா என்று அந்த கட்டங்களை எண்ணுவதன் மூலம் நாங்கள் காண முடியும். அடுத்ததாக நாங்கள் இப்போ இறுதியாக ஒரு கேள்வி. ஒரு முக்கோணி ABCயினை வரைந்து, யாதேனும் ஒரு முக்கோணி ABCயினை வரைந்து
அதன் ஒவ்வொரு உச்சியினூடாகவும் எதிர்பக்கங்களுக்கு சமாந்தர கோடுகளை வரைக. யாதேனும் ஒரு முக்கோணி ஏபிசியை வரைய போறோம். அதன் ஒவ்வொரு உச்சியினூடாகவும் எதிர்பக்கங்களுக்கு சமாந்தர கோடுகளை வரைக என்று கேட்டிருக்குது. அப்ப நாங்கள் எவ்வாறு ஒரு முக்கோணியை வரைஞ்சு அதன் ஒவ்வொரு உச்சியினூடாகவும் சமாந்தர கோடுகளை எவ்வாறு வரைகிறது என்று பார்ப்போம். முதலாவதாக ஒரு முக்கோணி, ஏதாவது ஒரு முக்கோணி வரைவோம். முக்கோணியை வரைஞ்சிட்டு முக்கோணிக்கு பெயரிடுவோம் ஏபிசி. நம்ம என்ன செய்ய போறோம்? ஒவ்வொரு உச்சியினூடாகவும் அதனுடைய உச்சிக்கு எதிர்பக்கங்களுக்கு சமாந்தரமான கோடுகளை வரைய போறோம். முக்கோணிக்கு எத்தனை உச்சிகள் இருக்கு? 3 உச்சிகள் இருக்குது. ஒவ்வொரு உச்சியினூடாகவும் அதனுடைய எதிர்பக்கத்துக்கு சமாந்தரமான கோடுகளை வரைய போறோம். ஆகவே முதலாவதாக ஏ என்ற உச்சி வழியா போற மாதிரி பிசிக்கு சமாந்தரமான கோடு வரைய போறோம். ஆகவே என்ன செய்வோம்? மூளை மட்டத்தை பிசியில பொருந்துற மாதிரி பிசியில மூளை மட்டம் பொருந்துற மாதிரி வச்சுக்கொண்டு பிசிக்கு சமாந்தரமாக நாங்கள் ஏயில கீற போறோம். மூளை மட்டத்தின் ஒரு விளிம்பு பிசியிலையும் மற்ற விளிம்பு இந்த நேர் விளிம்பிலையும் இருக்கிற மாதிரி வச்சுக்கொண்டு ஏயில கொண்டு வையுங்கோ. நீங்கள் என்ன செய்துட்டீங்க? பிசிக்கு சமாந்தரமாக ஏயில ஒரு சமாந்தர கோட்டை வரைஞ்சிட்டீங்க. அதே போல ஏபிசி 3 லைன் வரைய போறோம். அடுத்த கோடு பியில வரைய போறோம் ஏசிக்கு சமாந்தரமாக. ஆகவே மூளை மட்டத்தை சிஏல பொருந்துற மாதிரி வச்சு கொள்ளுவோம். சிஏல பொருந்துற மாதிரியும் மூளை மட்டத்தினுடைய ஒரு விளிம்பு சிஏல பொருந்துற மாதிரியும் மற்ற விளிம்பு நேர் விளிம்புல பொருந்துற மாதிரியும் அப்படியே நகர்த்தி கொண்டு வாங்க. அடுத்த கோடு பி வழியா கீறிட்டீங்க. ஏசிக்கு சமாந்தரமாக பி வழியா கீறிட்டீங்க. இவ்வாறு நீங்கள் ஏபிக்கு சமாந்தரமாக சி வழியா இன்னொரு மூளை மட்டத்தை இங்க வச்சு கொண்டு இப்படியே நகர்த்தி கொண்டு வரும்போது ஏபிக்கு சமாந்தரமாக சிலையும் மூளை மட்டத்தை ஏபியில பொருந்துற மாதிரி வச்சுக்கொண்டு நேர் விளிம்பை இங்க வச்சுக்கொண்டு இதை நகர்த்தி கொண்டு வரும் பொழுது சி வழியாகவும் சமாந்தர கோட்டினை வரைய முடியும். ஆகவே ஒரு முக்கோணியில இந்த 3 பிசிக்கு சமாந்தரமாக கோடு ஏயில சமாந்தர கோடு வரைஞ்சிருக்கிறீங்க. ஏசிக்கு சமாந்தரமாக பியில சமாந்தர கோடு வரைஞ்சிருக்கிறீங்க. அடுத்ததாக ஏபிக்கு சமாந்தரமாக சியில சமாந்தர கோடு வரைஞ்சிருக்கிறீங்க. ஆகவே பிள்ளைகள், நாங்கள் சமாந்தர கோடு வரைகிறதுக்கு இந்த மூலமட்டத்தையும் நேர் விளிம்பையும் பயன்படுத்தி நாங்கள் வரைய முடியும் என்றதை இந்த பாடத்துல பார்த்த. ஆகவே நாங்கள் இதோட உங்களுடைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.